friends, welcome back to my channel Info by Desi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக். ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லார் மைண்டுக்குமே வர ஒரே விஷயம் ஜங்க் ஃபுட் தான். பட் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தி இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம பக்கோடானாலே ஆனியன் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஹெல்தி இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன ஹெல்தி இன்கிரிடியன்ட்னா சுண்டைக்காய். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட இன்ஃபோ பை தேசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சுண்டைக்காய், 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை அளவு சோடா உப்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சுண்டைக்காய் பக்கோடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற உரல் எடுத்து இந்த சுண்டைக்காயெல்லாம் ஒன்று பாதிமாக தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எல்லா சுண்டைக்காயுமே. இப்போ அதே மாதிரி தட்டி ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த சுண்டைக்காயெல்லாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எல்லா சுண்டைக்காயுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிட்ட பிறகு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி மாவை ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே சோள மாவு, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சோடா உப்பு 4த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை தண்ணி விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு கேசரி கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பகோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சுண்டைக்காய் பகோடா எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இதை சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுண்டைக்காய் பகோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இன்ஃபோ பை தேசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.